நெல்லையில் வெள்ளநீர் கால்வாயில் மூழ்கி 3 மாணவர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து வெள்ளநீர் கால்வாயில் இது ஆபத்தான பகுதி என எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நெல்லை அருகே உள்ள கொங்கந்தான்பாறை காமராஜ் நகரை சேர்ந்த ரமேஷ் என்பவரது மகன் ஆண்ட்ரூ பாலினபுரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் +2 படித்து வந்தார். இவர் சக மாணவர் வீட்டின் புதுமனை புகழாவில் பங்கேற்க தனது நண்பர்களான அருண்குமார், நிக்கில் உள்ளிட்ட 5 பேருடன் சென்றார். விழாவில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பும் வழியில் மேலதிடியூர் வழியாக செல்லும் தாமிரபரணி கருமேனி நம்பியார் இணைப்பு திட்ட வெள்ளநீர் கால்வாயில் 6 பேரும் குளித்துள்ளனர். அப்போது ஆண்ட்ரூ, அருண்குமார், நிக்கில் ஆகியோர் ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கி இறந்தனர். இதுகுறித்து முன்னேற்பள்ளம் போலீசார் விசாரணை நடத்திய போது நீச்சல் தெரியாததால் 3 பேரும் வெள்ளநீரில் கால்வாயில் மூழ்கி இருந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் கைவிடப்பட்ட கல்குவாரியை வெள்ளநீர் கால்வாயோடு இணைத்துள்ளதால் இது ஆபத்தான பகுதி என எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என்று மேலத்திடியூர் கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.